ஹாய் நண்பா, அரசு காப்பீட்டுத்துறை அதாவது இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதே மாதிரி எக்ஸாம் கூட கிடையாதுங்க. டைரக்ட் செலெக்ஷன் தான். முழு தகவலை சொல்கிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெலிகிராம் இல்லைனா வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ஜாப் அப்டேட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவுக்கு கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசு காப்பீட்டுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழகத்தில் சென்னையை மையமாக கொண்டிருக்கக்கூடிய அரசு காப்பீட்டுத்துறை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஓகேவா? தற்பொழுது இந்த ஒரு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 100க்கும் அதிகமான வேகன்சி விட்டுருக்காங்க. பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நான் இன்ஜினியரிங்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஆமாங்க, இந்த ஜாப் முழுக்க முழுக்க டிகிரி பேஸ் பண்ணி வந்திருக்கு. பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 2021, 22, 23, 2024 பாஸ்ட் அவுட் வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய 2025 பாஸ்ட் அவுட் இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். அண்ட் எலிஜிபிள் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தான். அதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில அதர் ஸ்டேட் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஷிப் கேட்டகரி தான் எடுக்கிறாங்க. அப்ரண்டிஷிப் அப்படிங்கிறது ஒரு ட்ரெயினி மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், அதுவும் அரசு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அப்ரண்டிஷிப் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அப்ரண்டிஷிப் அப்படிங்கிறது ட்ரெயினி ஒரு 1 இயர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு வருடம் நீங்கள் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அதை வச்சுட்டு அடுத்தடுத்து இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கெரியர் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளிகேஷனை போட்டுருங்க. இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். மொத்தமாக 105 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்துக்கு 35 வேகன்சி அலாட் ஆகிருக்கு. புதுச்சேரிக்கு ஒரு 5 வேகன்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்டில் கொஞ்சம் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தான் கிடைக்கும். மாதம் ஒரு 9,000 ரூபாய், 12 மாதங்கள் முழுவதுமே மாதம் இந்த 9,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி 1 இயர், அதாவது 12 months மட்டும்தான் இருக்கும். இந்த ஜாபுக்கு குறைந்தபட்சம் 21 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அண்ட் டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 1 இயர் மட்டும்தான். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் செலெக்ஷன் தான். அதாவது நீங்கள் டிகிரியில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து மெரிட் செலெக்ஷன், யார் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து இந்த ஜாப் கொடுத்துருவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா 2 வெப்சைட், கவர்மெண்ட்டுடைய 2 அப்ரண்டிஷிப் வெப்சைட் இருக்குதுங்க. ஸோ இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிடுங்க. அதாவது ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா NAPS அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டுடைய அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடிலாம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக nats.education.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு உங்களுடைய லாகின் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. நீங்கள் பாஸ்வேர்டு ஃபர்கட் பண்ணி மாற்றிருப்பீங்க, மாற்றின பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதும் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வந்துடும். அந்த டேஷ்போர்டில் சர்ச் பாக்ஸில் யுனைடெட் இந்தியான்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு டீடைல்ஸ் வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷோ ஆகும், அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் கவர்மெண்ட்டோடைய அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இதே வெப்சைட் தான் nats.gov.in, அதாவது nats.education.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு ஸ்டூடெண்ட் ஆப்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் ஜென்ரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் அகெயின் நீங்கள் லாகின் பண்ணி நீங்களும் டேரெக்டாக சர்ச் ஆப்ஷனில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் இதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் மூலமாக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. கண்டிப்பாக எலிஜிபிள் பீப்புள் எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் பிப்ரவரி 17 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு டவுட்ஸை ஃபார்வர்ட் பண்ணி
கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதற்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.